பராசக்திக்கு பிறகு மனோகர, அது வரைக்கும் நேம் கார்டு, அதாவது கிரெடிட்ஸ் போடுவாங்க இல்லையா, இவர் யாரு வசனம் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் எப்பவுமே முதல்ல கம்பெனி பேர் தான் வரும், அதுக்கப்புறம் நடிகர்கள் பேர் வரும், அதுக்கப்புறம் 4-5-10 பேர்களுக்கு அப்புறம் கேமராமேன் பேர், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பேரா வரும். இப்படிதான் மு கருணாநிதி பெயர் வந்து கொண்டிருந்தது. 5வது படம் மனோகர படத்துல முதல்ல கம்பெனி பேர் சார், 2வது கலைஞர் மு கருணாநிதி கதை வசனத்தில் என்கிற இடத்திற்கு கலைஞருடைய தமிழ் அவரை உயர்த்தி பிடித்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தமிழ். ஏன்னா தமிழுக்குன்னே தனித்துவமான பெருமைகள் இருக்கு. அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். தமிழுக்குன்னே ஒரு பெரிய சிறப்புகள், கண்ணுக்கு தெரியாத பல சிறப்புகள் ஒளிஞ்சிருக்கும். சமீபத்தில் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். அவர் அந்த அற்புதமான ஒரு தகவலை சொன்னார். நம்ம நிறைய கல்யாண பத்திரிகைகளை கவனிக்கிறதுல தம்பி, தமிழ் பத்திரிகையில் இருக்கிற ஒரு வார்த்தையால் அவனுடைய குடும்ப நிலையவே அவன் வந்து பத்திரிகையில வெளிப்படுத்துவான். நான் இதுவரைக்கும் பல கல்யாண பத்திரிகைகள் படிச்சிருக்கேன், நான் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததே இல்லை. அவர் சொன்னார், அந்த சகோதரர், ஒரு கல்யாண பத்திரிகையில் ஒரு கல்யாண வீட்டில் பண்றோம்னா சில கல்யாண பத்திரிகை இருக்கும் ரொம்ப வடமொழியில் போகும், ஜேஷ்ட குமாரன் ஜேஷ்ட குமாரத்தின். இந்த ஜேஷ்டங்கிறதுக்குலாம் என்ன அர்த்தம்னு எனக்கு இன்னும் புரியல. ஆனா சில பேர் தமிழ்லயே பத்திரிகைகள் அடிப்பாங்க. அதுல திருவளர் செல்வன் அப்படின்னு போடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அவங்க கல்யாண பத்திரிகை போட்டிருப்பீங்க. திருவளர் செல்வன் அப்படின்னு அடிச்சோம்னா எங்க வீட்டில் இன்னும் அடுத்தது கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம். வளர் செல்வன்னா வளர்ச்சி, அடுத்த கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம். திருநிறை செல்வி அப்படின்னு அந்த கல்யாண பத்திரிகை அடிச்சோம்னா எங்க வீட்டு திருமணம் இனிமே கிடையாது, இதோட இது கடைசி பையன் கடைசி பொண்ணு, அதனால செய்ய வேண்டிய மொய்யெல்லாம் இப்பயே சேர்த்து செஞ்சிரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊடகமான அர்த்தம் அது. திருநிறை செல்வி. ஏக புத்திரன், நீ 2வது கல்யாணத்துக்குலாம் வந்து செய்யணும்னு நினைக்காதப்பா, எங்களுக்கு இருக்கிற ஒரே பையன், ஏக புத்திரி, ஒரே பொண்ணு தான், அதனால இவ்வளவுதான் எங்க வீட்டுடைய ஒரே கல்யாணம் இதுதான். ஒரு பத்திரிகையில் ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அழகு இந்த ஒரே ஒரு மொழிக்கு மாத்திரம்தான் உண்டான ஒரு அழகு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.